வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. சூப்பரான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ஒரு லன்ச் ரெசிபி, எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாகவும் அமையும். ஈவன் ஒரு முட்டை பொடி மாசை வச்சுட்டு, அதாவது இந்த பொரியலை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சப்பாத்திக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோலாகவும் வச்சு கொடுக்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாலக் கேக் கறியை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது இது. இன்றைக்கி இதுக்கு நான் ஒரு கட்டு பாலக் எடுத்திருக்கேன். அந்த காம்பை வேஸ்ட் பண்ணாமல் காம்பையும் கீரையுமே நல்லா தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தர் இதில் வந்து இந்த காம்பை போட மாட்டாங்க. அந்த காம்பையுமே நீங்கள் சேர்த்து செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயுமே கீரையில் என்ன சத்து இருக்கோ அத்தனை விதமான சத்துக்களுமே இந்த காம்பில் இருக்குது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதனால் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையுமே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 பச்சை மிளகாமே எடுத்து நசுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேன் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் அதில் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டிருக்கேன். கூட குறைய வேணும் அப்படின்னாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். கடுகு வந்து போட்டு நல்லா பொரியட்டும். அது பொரியாட்டி நல்லா வயிறு வலிக்கும். அதனால் கண்டிப்பாக பொரிஞ்ச பிறகு நீங்கள் அடுத்து உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். இது சின்ன சின்ன டிப்ஸு தான் நம்ம கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். தெரியாதவங்களுக்காக நம்ம இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ புதுசாக வந்து சமைக்கவே தெரியாது, சின்னதாக ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு பொரியலை செஞ்சு சாப்பிடலாம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பேனில் நம்ம வந்து கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவும் போட்டு தாளிக்கிறோம். பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாமே சேர்க்குறோம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு பாலக் சொல்லியிருக்கோம். அதனால் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 கவுண்ட்டு. ஸோ அது உரிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு உரிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து வந்துடும். இதுவுமே அடுத்த டிப்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது கொஞ்சமாக நம்ம உப்பையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். ஸோ முட்டைன்றதால நம்ம கண்டிப்பாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். ஸோ இப்போ வந்து அதுவுமே வந்து நல்லா சேர்ந்து குக் ஆகிட்டு வருது. மஞ்சத்தூள் போட்ட பிறகு நம்ம வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அவர் தான் சேர்க்க போகிறோம். அதாவது பாலக்கீரையை சேர்க்க போகிறோம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் பாலக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து மிதமான ஒரு தீயில் வந்து குக் பண்ணுவோங்க. மிதமான தீயில் குக் பண்ணும்போது அதனுடைய சத்துக்கள் அது நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ கீரையாவுமே நம்ம சேர்த்துட்டோம். இதில் வந்து கீரையை போட்டுட்டு நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா இது தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து தான் நம்ம சேர்க்குறோம். அப்படி இருந்தும் பாலக்கீரை என்ன பண்ணும், தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி சேர்க்காமல் இதை பிழிஞ்சிட்டு போடுறோம். ஸோ இப்போ நீங்கள் போட்டு மூடி போட்டு வேக வைக்கிறோம். ஒரு 1 மினிட் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸோ யூஷுவலி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். இந்த தண்டு கொஞ்சம் குக் பண்ண டைம் எடுக்கும். அதனால் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறோம். மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நடுவில் பார்த்திங்கன்னா அப்படி தண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா அது வந்து எப்படி நம்ம புழிஞ்சிட்டு போட்டாலும் கொஞ்சம் தண்ணி விடும் கீரை. ஸோ அந்த நல்லா தண்ணி வந்து சுண்டட்டும். சுண்டுறதுக்காக கொஞ்சம் நம்ம மூடியை எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டிங்கனாலே வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் அந்த மிடில்லே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு கட்டு பாலக் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 3 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 to 5 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு கூட பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 கட்டு பாலக்குக்கு ஒரு 6 முட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். யூஸ்வலி பார்த்திங்கன்னா இது வந்து வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு லெமன் ரைஸுக்கு, ஒரு புளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை சாப்பிடாத குழந்தைங்க வந்து முட்டையோடு சேர்த்து அடித்து கொடுக்கும்போது நமக்கு
டேஸ்ட்டாகவும் அவங்க சாப்பிட்ருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 3 முட்டைன்னு சொல்லியிருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம மிடில் ஊற்றுறோம். ஊற்றி கொஞ்சம் பெப்பரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பரை போட்டு கீரையை அது மேலே மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா சூப்பராக வந்து குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் வந்து டக்குன்னு குக் ஆகிடும். முட்டையுமே டக்குன்னு குக் ஆகிடும், எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பொரியல். ஸோ ஈவன் ஒரு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு சப்பாத்தியில் வந்து உள்ளே வச்சு இந்த ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே காலையில் அழகாக குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கையை கழுவ டைம் இல்லை, 5 மினிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக சப்பாத்தி ரோலோட கொடுக்கும்போது அவங்க வந்து நீங்கள் அதை 2ஆக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஈஸி ரெசிப்பியாகவும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாலக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து அயன் 2மே சேர்ந்து வந்து கிடைக்குது. ஸோ இந்த கீரையில் தான் பண்ணலாமா அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் எல்லா கீரையிலுமே ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி முருங்கைக்கீரை நல்லா கொழுந்து கீரையில் நீங்கள் வந்து எடுத்து அதை அப்படியே உருகி அதாவது உருவிட்டு நல்லா அந்த கீரையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டையை போட்டு பண்ணிங்கன்னா ஆஹாஹா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட் ஒன்லி முருங்கைக்கீரை, ஈவன் நீங்கள் மற்ற இதர கீரையில் சிறுகீரையிலையும் பண்ணலாம், அரைக்கீரையிலையுமே பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நம்ம பெப்பரையுமே தூவிக்கலாம் அது மேலே. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோடனே சூப்பரான பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரையில் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வேறு எந்த கீரையிலையும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இன்னும் வேறு எந்த முறையெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சேனலுக்குமே வந்து போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த முறையில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் எந்த மாதிரி வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணலாம் சேனலுக்கு, இல்லை எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம், கமெண்ட்டில் கேட்கலாம். கமெண்ட்ஸ் வந்து வர்றது இல்லை, கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கிச்சனில் மானஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதாவது கருப்பு கவுனி இல்லை பாயாசம் பண்ணியிருக்கோம், கடலை பாயாசம் வித்தியாசமான முறையிலலாம் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். கருப்பு கவுனி பாயாசம், அதுக்கப்புறம் அதில் வந்து இட்லி பண்ணியிருக்கோம், கம்பு இட்லி பண்ணியிருக்கோம், ராகி இட்லி பண்ணியிருக்கோம், ராகி முறுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாமே கிடைக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.